முருகனை நாங்க எப்படி இப்ப வழிபடுறோமோ அதே வழிபாட்டை நான் கருப்பசாமிக்கு இன்னைக்கு வழிபட்டு இருக்கேன். எங்களோட குலதெய்வத்துக்கு நான் வழிபட்டு இருக்கேன். எப்படி இந்த சாமிக்கு நான் இப்படி வழிபடும் போது அந்த சாமிக்கு நான் ஏன் வழிபடாம விட்டுருக்கேன்? சரி, அப்ப பெருங்கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்க அதை தடுத்துட்டீங்க. இதுதான் உண்மை. சாமி இருக்கட்டும், நீங்க முதல்ல சொல்றீங்க முருகனுடைய இந்த ஆடு பலி கொடுக்கக்கூடிய சடங்க நாம விட்டதுக்கு காரணம் யாரோன்னு சொல்றீங்க. யாரும் இல்ல, பிராமணர்கள். திருப்பரங்குன்றத்துல கெடா இருக்கிறது தப்பு இல்ல நீங்க சொல்ல வரீங்க. ஆமாங்க, தப்பு இல்ல. அதான் முருகனை தானே வழிபட்டு போறாங்க. அதாவது அதுக்கு பொருள் என்னன்னா, இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானூரே தெய்வத்துக்கு நிகரா வைக்கப்படுவார்கள் அந்த குரலை தூக்கி வச்சிருவீங்க. அதுக்கு இப்ப நான் முருகனையும் கும்பிடுறேன், நான் என் குலசாமியும் கும்பிடுறேன். நான் என் குலசாமிக்கு கெடா வெட்டி கும்பிடும் பொழுது நான் கும்பிடுற முருகனுக்கு என்னால அதை செய்ய முடியலன்னா ஏதோ ஒரு காலத்துல எனக்கு அங்க ஒரு தடை என்பது உருவாயிருக்குங்கிறதா நான் இங்க பதிவு பண்றேன். கோயில்ல விட்டாங்க, இன்னைக்குமே கோயில்ல பலிபிடம் இருக்கா இல்லையா? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சைவ வேளாளர் கார்த்திக் பாலாபிள்ளை பேசுகிறேன். பாலிடாக்ஸ் விக்னேஷும் பாரிசாலனும் முருகன் தமிழ் கடவுள் முருகனை பற்றி ஒரு காணொலி பேசியிருந்தாங்க இல்லையா, அது பார்த்தேன். அதை பற்றி என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதற்கு தான் இந்த காணொலி. ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாலிடாக்ஸ் விக்னேஷ் எவிடன்ஸ் ஆவணத்தை வைத்து அவர் தெளிவாக பேசுகிறார். பரிபாடலருக்கு திருமுருகாற்றுப்படையில் இந்த மாதிரி இருக்கு, அதை தானே நாங்கள் சொல்றோம், இதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கிறாரு. பாரி அதற்கு நிறைய பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பிற்காலத்துல நுழைச்சிட்டாங்க, இதற்கெல்லாம் காரணம் பிராமணர்கள், இதெல்லாம் தமிழர் வரலாறே கிடையாது. தமிழர் வரலாறு முருகனுக்கு பலி கொடுக்கறது, நாங்க கோவில்ல முருகனுக்கு பலி கொடுத்தோம், நடுவுல பிராமணர்கள் தான் இதெல்லாம் தடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த 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 விஷயமே போயிடுச்சு, அதுக்கு தான் பலிபீடம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஸோ முதல்ல இதை பற்றி தெளிவாக பேசுவதற்கு முன்னால ஒரு சில அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தமிழர் வரலாறுல என்னென்ன சமயங்கள் இருந்தது, அந்த சமயத்தின் மூலமாக என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சாதான் இதை பற்றி தெளிவாக பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஒருத்தரை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னா அதையே அந்த வரலாறு பேசணும்னா நீங்க அந்த காலத்தெல்லாம் பார்க்கணும், எவ்வளவு எந்தெந்த நூற்றாண்டுல என்னென்ன நடந்திருக்கு. நீங்க என்ன பண்றாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அதை அப்படியே இன்ன வரைக்குமே பொருத்தி பார்த்துட்டு நாங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி புரிதல் இல்லாம நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு வருது. ஏன்னா முருகன் அப்படிங்கிறத முப்பாட்டன் அப்படிங்கிற கான்செப்ட்லயும் நீங்க பேசலாம், முருகன் அப்படிங்கிற பெயரை வைத்து ஆன்மீக ரீதியாகவும் நீங்க பேசலாம். ஆனா இந்த முருகனும் அந்த முருகனும் சேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய புரிதல்ல கிடையாது. ஆன்மீக ரீதியாக கோவிலை ஆன்மீக ரீதியாக நீங்க பார்க்கக்கூடிய முருகனுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது முற்றிலும் வேறானது. அது சமயம் சார்ந்து வர்ற விஷயம். இப்ப முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுத்துட்டு நீங்க அந்த மாதிரிலாம் போறது அவர் ஒரு மனிதனாக பிறந்து இறந்த ஒரு நபருக்கு தான் இந்த மாதிரி சிஸ்டம் சடங்குகள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு தான் ஆன்மீக ரீதியா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இப்ப தமிழர் சமயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன இருக்கு? சமணம், தமிழர் சமணம். சமணம்னாலே அது நீங்க உடனே ஜெயினம் பௌத்தம் தமிழர் சமணம் கிடையாது. தமிழர் சமணம் தனியாக இருக்கு, அது ஒரு தனி வாழ்வியலாக இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் சிவனியம், மாலியம், கௌமாரம், பிள்ளையார் வழிபாடு, இந்த மாதிரி பல சமயங்களை தமிழர்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால இது எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை முதல்ல, ரொம்ப ஆதி காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் தமிழர்கள் இறைநிலையை எப்படி அடையலாம் அப்படிங்கிற கருத்தியல்ல தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அப்ப இந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்போது நடுகள் வச்சாங்க. இதுதான் தொன்மையான ஒரு வரலாறாக நான் பார்க்குறேன். அதன் பிறகு புரிதல் ஏற்பட 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 ஆன்மீக ரீதியாக வளர்ச்சிகள் உருவாக பல சமயங்கள் உருவெடுக்கிறது. அந்த பல சமயங்கள்ல கடவுள் கோட்பாடு அதெல்லாம் வரும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வீடு பேறு அடைவதற்கு தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக தான் இங்க பல சமயங்கள் உருவாகி அது கோவில்களாக உருவெடுத்தது. இதுதான் கான்செப்ட். அதுவும் இந்த கோவில்கள்லாம் எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்துல இருந்து தான் நிறைய கோவில்கள் உருவாகுது. அதுக்கப்புறம் சோழர் காலம் அப்படின்னு இங்க ஏகப்பட்ட கோவில்கள் கட்டப்பட்டது. எந்த ஒரு கோவில்களிலுமே பலி கொடுத்தது கிடையாது. இதுதான் வரலாறு. இப்ப இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ரெஃபரன்ஸை எடுத்துட்டு ஒட்டு மொத்தமா நாங்க இப்படிதான் நடுவுல எல்லாத்தையும் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹம்பக் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அவங்களும் முட்டாளாகி இருக்கிறவங்களையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயத்திலும் நடக்குது. வரலாற்று ரீதியா சொதப்புறாங்க, ஆன்மீக ரீதியா சொதப்புறாங்க,
குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இதுவே பாருங்களேன், இந்த இந்த பிரச்சனையை உருவாக்குனது வந்து தெலுங்கர்கள் தான். வட இந்தியால இருந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனை வச்சு படம் எடுக்கிறன்ட்டு வந்து அது கான்ஸ்பிரசி ஆகி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து எங்க இருந்தது வட இந்தியா? அந்த அந்த கான்செப்ட்லயே வந்து இவங்க யோசிக்க கூடாது. 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு முருகன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது தமிழர்கள் சம்பந்தப்பட்டு தான் இருந்திருக்கணும். வேற யாருமே கிடையாது. அப்ப எந்த மொழி இருந்தது, என்ன இனம் இருந்தது? பல இனக்குழுக்கள் இருந்தாலும் நாகரிக வளர்ச்சியில் பண்பட்ட சமூகமாக தமிழர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அப்ப நீங்க அந்த படத்தையே வந்து தமிழர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா வட இந்தியால பிறந்தாரு அப்படின்னு சொன்னதுனாலதான் இங்க பிரச்சனை. அதை இவங்க டிஃபெண்ட் பண்றங்கிற பேர்ல இவங்க கண்ணா பின்னான்னு பழி கொடுக்கணும், அது கொடுக்கணும். திருப்பரங்குன்றத்துல வந்து பழி கொடுக்கறது சரி, அங்க இஸ்லாமியர்கள் அந்த இதை வந்து ஏதோ வழிபாட்டு ரீதியாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொதப்புறாங்க. சிக்கந்தர் யாரு? சிக்கந்தர் தமிழினத்துக்கு எதிரானவன். அவனுக்கு வந்து அந்த மலையில ஏன் தர்கா வச்சாங்க? அதுவே அயோக்கியத்தனம். முதல்ல கொஞ்ச நாளா சிக்கந்தர் மலைன்னு உருட்டிட்டு கிடந்தானுங்க. இது வந்து அந்த அந்த மலை முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு சொந்தமானது. அங்க இருக்கக்கூடிய விளக்கேற்றணும், அந்த தீபமேற்றும் நிகழ்வு வந்து தமிழர்களுடைய உரிமை. அதுக்கெல்லாம் வந்து இந்த தமிழ் தேசியவாதிகள் கூட வந்து நின்றுக்கணும். ஆனா அதை எல்லாத்துக்கும் உட்கார்ந்துக்கிட்டு எதிர்க்கிறது பேசிக்கிட்டு எவனுமே எடுக்காத ஒரு விஷயத்த வந்து பிஜேபி தன்னோட அரசியலுக்காக எடுத்தான், உடனே அவன் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து எல்லாருமே வந்து நோ நோ நோன்னு சொல்றது வந்து நீங்க தமிழர்களுடைய உரிமையை தான் மட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ் தேசியவாதிகள் மற்றவங்க எல்லாமே அதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கோவில் கான்செப்ட் எதுக்கு அப்படிங்கிற அதே மாதிரி இந்த பரிபாடல் திருமுருகாற்றுப்படையிலலாம் சொல்லக்கூடிய முருகன் வந்து ஆன்மீக ரீதியாக பார்க்கக்கூடிய முருகன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மனிதனாக பிறந்து இறந்தவருக்கு தான் இந்த மாதிரி வழிபாடு, அதாவது என்ன ஆடை வெட்டுறது, அதை வெட்டுறது, இதை வெட்டுறதெல்லாம். ஆன்மீக ரீதியாக கோவில் வழிபாட்டில் இருக்கக்கூடிய முருகனோ மற்ற கடவுளோ அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா எப்படி வீடு பேர் அடைவது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் கோயிலை கட்டினானுங்க. முருகன் கோயிலாக இருந்தால் மூலவர் முருகன், சிவனியமாக இருந்தால் மூலவர் சிவன், மாலியமாக இருந்தால் மூலவர் விஷ்ணு, பிள்ளையாரா இருந்தால் மூலவர் விநாயகர். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வந்தாங்க. சரி, கோவிலோட கட்டமைப்பு வந்து மனிதனுடைய உடல் கட்டமைப்பு தான். அந்த கோவிலில் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கொண்டு வந்தாங்க, மெய்யியல் கொண்டு வந்தாங்க, மக்களோட பயன்பாட்டுக்கு இருந்தது, மக்களுடைய பாதுகாப்புக்கு இருந்தது. இது மாதிரி பல விஷயத்துக்கு கோயில்கள் கட்டப்பட்டது. ஸோ ஒவ்வொரு கோவிலுக்குமே வந்து நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து உங்களுக்கு அமைப்பு வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, முதல்ல அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு தான் முக்கியமாக அறிவியல் ரீதியாக நம்ம கோவிலுக்கு போகிறோம். இதுதான் கான்செப்ட். என்ன, நீங்கள் முதல்ல போகும்போது நீங்கள் உள்ளே போய் அதுக்கு அந்த கான்செப்டுக்கு தான் மேலே கலசம் வச்சுருப்பாங்க, கருப்பு கலரில் சிலை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த சிலைக்கு கீழே வந்து ஒரு கிரந்தத்தால் பொறிக்கப்பட்ட ஒரு தகடுகள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மந்திரங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் கம்ப்ளீட்லி எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன். எந்தெந்த ஒளிக்கெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கிரந்த எழுத்துக்களால், தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு ஒரு மந்திர சொற்களை உருவாக்கி திரும்ப திரும்ப அதை சொல்ல சொல்ல அந்த தகடுகளுக்கு வலிமை சேர்க்கும். அந்த தகடுகள் மூலமாக மேலிருந்து அந்த கலசத்திலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, இந்த தகடு, அப்புறம் இவங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள், இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிலை மேலே அந்த ஒளிகள் எல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த இடத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ மக்கள் வந்து அங்கே போய் நம்ம கும்பிடும் போது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான், அதனால தான் சட்டையை கழட்டிட்டு கோயில் போவாங்க. ஏன்னா ஹேர் ஹஸ் த டெண்டன்சி டு அட்ராக்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. இது வந்து அறிவியல் சம்பந்தமா நம்ம பேசுறது. சரி, மெய்யியல் சம்பந்தமா கோயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி வீடு பேர் அடைவது அப்படிங்கிறத உணர்த்திருப்பாங்க. எதன் மூலமாக? முதல்ல போனோம்னா கொடிமரம் இருக்கும், கொடிமரத்துக்கு அப்புறம் பலிபீடம் இருக்கும், பலிபீடத்துக்கு அப்புறம் பிரகாரம் இருக்கும், பிரகாரத்துக்குள்ள போனீங்கன்னா கருவறை இருக்கும். ஸோ கருவறையில தான் மூலவர் இருப்பார், அதுதான் வந்து தலை, அங்கதான் மூலவர் இருப்பாரு. பிரகாரம் அதாவது நின்று கும்பிடுற இடம் நெஞ்சு, பலி, அதாவது எல்லாமே ப்ரொசீஜர் அண்ட் பிரின்சிபல்ஸுங்க. இதுதான் கோவில் உணர்த்துறது. அந்த கொடிமரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கொடிமரத்தோட ரெப்ரசன்டேஷன் நம்மளோட ஸ்பைனல் கார்டு, நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு தான் கொடிமரத்தோட ரெப்ரசன்டேஷன். அதுல வந்து அந்த நூல் மாதிரி போறது வந்து சுழுமுனை காற்று. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது தமிழர்கள் வீடு பேர் அடைவதற்கு சுழுமுனை காற்றை சுவாசித்து தியான நிலையில் குண்டலினியை நம்ம எடுத்துக்கிட்டு கொண்டு போனாதான் உடம்புல இருந்து அதை அப்படியே அந்த அன்னம் வரைக்கும் கொண்டு போய் இங்க நமக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அந்த கொடிமரம் உணர்த்துது.
அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா பலிபீடம். பலிபீடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அகந்தை ஆணவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்க கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு வந்து கண்ணை மூடிட்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம எல்லாத்தையும் அங்கேயே தூக்கி போட்டுட்டு உள்ள கடவுளை போய் தரிசிக்க போகணும். அங்க போனதுக்கு அப்புறம் பிரகாரத்துக்குள்ள நீங்க போய் கையெடுத்து கும்பிடும் போது முதல்ல வந்து ஸ்கிரீனை போட்டு மூடுவாங்க. என்னன்னா அது உங்களுடைய அறியாமை என்கிற ஸ்கிரீன். அது அந்த மாதிரி கடைசியில வந்து ஸ்கிரீனை வந்து நீங்க திறக்கும் போது தீவாரணம் காட்டுறாங்க பாத்தீங்களா, ஒளி. அந்த ஒளியோட ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா நீங்க மனசார பற்றறுத்து நீ தான் எனக்கு எல்லாமேன்னு வந்து நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த ஒளி தேகத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். இதுதான் வீடு பேருங்கிற கான்செப்ட் தமிழர் மெய்யியல்ல. இந்த கான்செப்டை உணர்த்துறதுக்கு தான் பல கோவில்கள் கண்ணா பின்னான்னு கட்டி வச்சிருக்காங்க தமிழர்கள். நீங்க என்னடான்னா சங்க இலக்கியத்துல முருகனுக்கு நாங்க ஆடு வெட்டணும், அதனால கோவிலுக்குள்ள வந்து ஆடு வெட்டுறோம், அது எங்க உரிமை, அதெல்லாம் வந்து பிராமண மாத்திட்டான் இதை மாத்திட்டான்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கட்டுக்கதைகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இங்க பிரச்சனை. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா திராவிடம் தலித்தியம் பொய் வரலாறுகளை உருவாக்குது. இந்து மதம்னு பேசுறவங்க அந்த பொய் வரலாறை அங்கீகரிக்கிறாங்க, தமிழ் தேசியம்னு பேசுறவங்க அந்த பொய் வரலாறை பரப்புறாங்க. இதுதான் இங்க திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த விஷயத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார் வந்து இப்ப இவர் இந்து மதத்தை மையப்படுத்தி பேசுறாரு, இவர் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசுறாரு. ஆனா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தமிழர்களுக்காக சரியான விஷயத்த பேசினாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பாலிடாக்ஸ் விக்னேஷாவது ஏதோ ஆவணத்தை வச்சு பேசினாரு. பாரிசாலன் வந்து எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுறாரு. ஸோ அது வந்து முற்றிலும் தமிழர்களுக்கு, அதாவது தமிழர்களுடைய ஆன்மீக கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற திருவள்ளுவரே வந்து தெளிவாக கொல்லாமை புலால் மறுத்தல் இது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன்மீக வளர்ச்சிலாம் வந்து கோயிலெலாம் கட்டுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஒரு ஆன்மீக ரீதியாக தான் கோயிலை கட்டியிருப்போமே தவிர்த்து பெருதெய்வ வழிபாட்டில் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ஆடு வெட்டுறோம் அதை வெட்டுறோம் இதை வெட்டுறோங்கிற கான்செப்டே கிடையாது. பெருதெய்வ வழிபாடு முற்றிலும் வந்து வீடு பேறு எப்படி அடைவது, அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கிடைப்பது, இதற்காக தான் நம்ம கோயில் கட்டணுமே தவிர்த்து வேற எதுக்குமே கிடையாது. இதை தயவு செய்து தமிழர்கள் தெளிவாக உள்வாங்கிக்கிங்க. அப்படி ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்ப சிவனும் என்ன, அவர் பொதுவான கடவுள் தான். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயிலும் லிங்கம் தான். வடநாட்டுக்கு போனீங்கன்னா சிவனுக்கு உருவம் கொடுத்துருக்காங்க. அப்ப தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படின்னு தான் நம்ம பாட்டு பாடுறோம். அப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, சிவன் வந்து நமக்கு மட்டும்தான் சொந்தம் அடுத்தவனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவர் கடவுள். அதே மாதிரி நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க, மாணிக்கவாசகரோட சிவபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பற்றருக்கும் பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆரியன்னா என்ன, சிவன் வந்து பிராமணரா, ஆரிய மரபுக்கு சேர்ந்தவரா அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிருவீங்களா? கிடையாது. எதை எப்படி அர்த்தம் எடுத்து எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதுபடிதான் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. ஏன்னா இங்க நிறைய சிறுதெய்வ வழிபாடு வேற, பெருதெய்வ வழிபாடு வேற. பெருதெய்வ வழிபாடு யாருனாலும் போகலாம். சிறுதெய்வ வழிபாடுங்கிறது வந்து அந்தந்த குடும்பத்துக்கு, அதான் குலதெய்வ வழிபாடு அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமானவங்க இவங்க தான் போக முடியும். பெருதெய்வ வழிபாடு யாருனாலும் போகலாம். இப்ப அந்த பெருதெய்வ வழிபாடை கொலாப்ஸ் பண்றது தான் இந்த சீமான் போன்ற ஆட்கள். நீங்க சரியா தான் பேசிட்டு இருந்தீங்க, ஏன் இந்த விஷயத்துல ஏன் அப்படி யோசிச்சீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த மாட்டுக்கறி தின்னுட்டு நான் கோயிலுக்கு போ அப்படிலாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறது இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க தான். இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். அது வந்து மேலோட்டமா பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தவன் சூப்பரா வாழ்ந்தவன் வந்து தெய்வ நிலை அடைஞ்சிருவான். ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய ஊழ்கமையியல் வந்து ஆன்மீக ரீதியா பயணிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வையத்துள் அப்படின்னா என்ன, வைன்னா என்ன, இவ்வு கூட்டல் ஐ, இவ்வு கூட்டல் ஐயத்துள் வா, இவ்வுல வா இருக்கு. வா என்பது என்ன, காற்றை குறிக்கக்கூடிய சொல். ஐயத்துள் அப்படின்னா இந்த அன்னம் பகுதியில இருக்க கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் ஐயத்துள் அப்படின்னு, அந்த ஐங்கிற இடம் அந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப இப்ப நமசிவாய அப்படின்னா அந்த வா வந்து காற்றை தான் குறிக்கும். அப்ப காற்றை மையப்படுத்தி சுழுமுனையில் நீங்கள் காற்றை ஏற்றினீர்கள் என்றால் உங்களுடைய அதான் அந்த குண்டலினி சக்தி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து உடம்பு வழியாக இங்க வந்து இந்த அன்னம் வழியாக வெளியே போய் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச மெய்யல். அதுதான் வீடு பேரு. ஸோ முற்காலத்துலலாம் ஜீவசமாதி இந்த மாதிரி தான் அடைஞ்சாங்க. எல்லாம் இந்த ஒரு விஷயத்துல பண்ணுவாங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் அவங்கள வந்து தாலி அப்படியே உள்ள உட்கார மணிக்கே இறக்கி ஜீவசமாதி பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய மரபாக இருந்தது. இன்னைக்கு அதை யாரும் சொல்றது இல்லை, கடத்துறது இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா
தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய போலி வரலாறு உருவாக்குறீங்க, அந்த போலி வரலாறை பரப்புறீங்க, மக்களை முட்டாளாக்கிங்கிறீங்க, ஆன்மீக புரிதலே இல்லாம கண்ணாபின்னான்னு பேசுறீங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது இவங்க 2 பேர் பேசுனதை வச்சு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து மதம்ங்கிற கான்செப்ட்ல பேசின பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் ஆவண ரீதியாக நீங்க பேசியிருந்தாலும் இந்த பிரச்சனை என்ன, வட இந்தியால முருகன் பிறந்தார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் அவர்கள் சொன்ன கூற்றில் அப்ப இந்தியாங்கிற கான்செப்டே கிடையாது. வட இந்தியா தென் இந்தியான்னு முருகனை தூக்கி பிடிச்சவங்க முழுக்க தமிழன் தான். அவங்க இந்த மாதிரி ஒரு கூற்றை படத்துல காமிச்சிருக்கவே கூடாது. அந்த மாதிரி எடுக்கிறது தமிழ் இனத்திற்கு எதிரானது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில நான் பதிவு பண்றேன். அதே மாதிரி பாரிசாலன் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கோவில்களுடைய வழிபாட்டு முறைகள், கோவில்களுடைய நோக்கம் எல்லாமே வந்து வீடு பேர் அடைவதற்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத சொல்வதற்காக தான் கோவில் கட்டப்பட்டதை தவிர்த்து எக்காலத்திலும் எப்பொழுதுமே பெருதெய்வ வழிபாட்டில் இந்த மாதிரி கோவில்கள்லாம் வந்து நம்ம பலி கொடுத்ததும் இல்லை, பலி கொடுக்கணும்னு நினைச்சதும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தை நான் பதிவு பண்றேன். இறுதியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். கடவுளை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். கடவுள் வேற. உங்க அரசியல் சுயலாபத்திற்காக முருகன் மட்டும் இல்ல எந்த கடவுளையும் எடுத்து அரசியல் செய்யாதீர்கள். அது வந்து நமக்கு நல்லதும் கிடையாது. அது நீங்க தமிழ் தேசியங்கிற பேர்ல முருகனை காப்பாத்துறேங்கிற பேர்ல வந்து நீங்களும் தப்பா தான் பண்றீங்க. இந்து மதங்கிற கான்செப்ட்லயும் அவங்களும் வந்து ஆவணத்தை வச்சுக்கிட்டு தமிழர் வரலாறை மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. இந்த 2மே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சரியான புரிதலோடு தமிழர் அரசியலை பேசக்கூடிய நபர்கள் தமிழகத்தில் வந்தால் மட்டும்தான் உண்மையான தமிழர் அரசியல், தமிழர்களுக்கான அரசியல் பேசப்படும். இல்லைன்னா இந்த வெற்றிமாறன் வந்து தமிழ் முருகன் ஒன்று எடுத்து குப்பை மாதிரி எடுப்பாரு இந்த திராவிட தலித்திய சித்தாந்தத்துல. இந்து மதங்கிற கான்செப்ட்ல நீங்க வந்து என்ன ஒரு கதை உருவாக்கி வச்சிருக்காங்களோ ஓவராலா அதை வச்சு எடுப்பாங்க. ஸோ மொத்தத்துல இதனால தமிழர் வரலாறு தான் தொடர்ந்து அழியதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இதுதான் என்னுடைய புரிதலாக நான் பதிவு செய்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் இனம்.